அனைவருக்கும் வணக்கம். இது 2x2 ப்ளவுஸுக்கு தான் நான் மிஷின் எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறேங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, சரிங்களா? போன வீடியோவில் நான் பேக் நெக்குக்கு எப்படி கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுன்னு காமிச்சிருந்தேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கும் நான் வந்து இவ்வளோ துணி கொடுத்து தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி கிராஸ் பீஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக நான் இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டி எடுத்துட்றேங்க. இதில் ஒரு சைடு மட்டும் எம்ப்ராய்டரி போட்டிருக்குது, இன்னொரு சைடு வந்து எம்ப்ராய்டரி போடலை. நமக்கு ரைட் சைடு எம்ப்ராய்டரி இருக்குது, லெஃப்ட் சைடு எம்ப்ராய்டரி போடலை. ஏன்னா அது சாரிக்குள்ளே போகிறது தானே, அதனால் அங்கே போடலை. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு எம்ப்ராய்டரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எப்படி கிராஸ் பீஸ் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு 1 இன்ச் கிராஸ் பீஸ் எடுத்து ஒரு சைடு நான் பிசுரை மடித்து அடிச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த பிசுரை மடித்து அடிச்சுட்டு நம்ம இந்த எம்ப்ராய்டரி போட்ட பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடு பாகம் அதை எடுத்துகிட்டு இப்போ அதையே நல்ல பக்கம் திருப்பி போட்டுட்டு பாருங்கள், ரெண்டுமே நல்ல பக்கமாக வச்சுட்டு, எப்போவுமே கிராஸ் பீஸ் நம்ம மேலே பக்கமாக கொடுத்து வைப்போம். இந்த தடவை வந்து இது கீழே வச்சு அடிச்சுட்டு வரும். அப்போ தான் நமக்கு அந்த எம்ப்ராய்டரி பார்டர் எங்கே வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் 1 சைடு ஃபுட் இருந்தால் 1 சைடு ஃபுட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ நான் 1 சைடு ஃபுட் இருக்குங்காட்டிக்கு 1 சைடு ஃபுட் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி பார்த்துட்டு அந்த பிசுறு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு இப்போ திருப்பி பார்த்தா அந்த எம்ப்ராய்டரி பார்டர் மட்டும் நமக்கு தனியாக தெரியணும். அந்த கோல்டு பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தனியாக தெரியணும். அதனால நான் இப்போ அதை படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போடாமல் திருப்பினீங்கன்னா அந்த பார்டர் வந்து மறைஞ்சிரும். கிராஸ் பீஸ் மேலே படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் திருப்பினா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நமக்கு அந்த பார்டரும் வெளியில் தெரியும். பின்னாடியும் பார்த்திங்கன்னா அந்த பிசுரெல்லாம் மறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் படிமான தையல் போட்டுக்கிறது, சரிங்களா? இப்போ மடிச்சுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா பிசுறு பூராமே உங்களுக்கு உள்ளே போயிடும். நம்ம எவ்வளோ அகலத்துக்கு நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து மடிச்சுக்கணும். அப்போ தான் அந்த பிசுறு எல்லாமே மறைஞ்சு நூல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம லெஃப்ட் சைடு நம்ம எப்பவும் போல் சாதா ப்ளவுஸ்க்கு எப்படி கிராஸ் பீஸ் கொடுப்போமோ அதே மாதிரியே கொடுத்து அடிச்சுக்க வேண்டியது தாங்க. இப்போ நம்ம ரைட் சைடு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் லெஃப்ட் சைடும் எடுத்து கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இப்போ படிமான தையலும் போட்டுக்கிறது, சரிங்களா? படிமான தையல் எல்லாத்துக்குமே போடணுங்க. படிமான தையல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது படிஞ்சு நிற்கும். அதனால தான் அதுக்கு படிமான தையல்னு பேர். பார்த்திங்களா, இப்போ 2 சைடுமே படிமான தையல் போட்டு இப்போ திருப்பி பாருங்கள். திருப்பி அப்படியே அது எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த ஓரமாக வரும். நமக்கு அந்த நூலும் வெளியில் தெரியாது. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்னு. ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ஜரி பார்டர் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியணும். ஏற்கனவே நான் வந்து பேக் சைடு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.